நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் அன்புள்ள தெய்வமே, நாங்கள் மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் பரிகாரியாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இரட்சகராகிய தேவனே, நாங்கள் மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய தேவனே, நாங்கள் மை ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உன்னதமான தேவனே, மை துதிக்கிறோம். உயர்ந்த தேவனே, மை துதிக்கிறோம். எங்கள் பரிகாரியே, மை துதிக்கிறோம். நாங்கள் நம்பும் நம்பிக்கையே, மை துதிக்கிறோம். எந்தன் கண்மலை ஆண்டவரே, நாங்கள் மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிற தேவனே, மை துதிக்கிறோம். எங்களை தப்புவிக்கிற தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம். எங்களை கனப்படுத்துகிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, நாங்கள் மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமுடைய தகப்பனே, நாங்கள் மை உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உன்னதமான தேவனே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயர்ந்த தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, நாங்கள் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மாவே, நாங்கள் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே நாங்கள் மை வரவேற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. இந்த ஆராதனைக்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. தேவ மகிமை எங்கள் மேலே இறங்கி வருவதாக. இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராகப்பா. உங்க பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ கிருபை வெளிப்படுவதாக, தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவ மகிமை ஆண்டவரே எங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உன்னதமான தேவனே, மை உயர்த்துகிறோம். எங்கள் ராஜாதி ராஜனே, நாங்கள் மை உயர்த்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தனே, நாங்கள் மை உயர்த்துகிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, நாங்கள் மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதி உயர்த்தாமல் உறக்கமே இல்லை, உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும்,
வார்த்தை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, இந்த ஆலயம் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படுவதாக, நம்முடைய ஷெக்கினா மகிமையால் நிரப்புவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள், நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக என்று கெஞ்சுகிறோப்பா. ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாய், ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவனுடைய எச்சரிப்புகளை பெற்றுக்கொண்டவர்களாய், பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு திரும்பி செல்ல கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே அப்பா, நீ சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தெய்வத்தின் வல்லமை இந்த காலவேளையில் எங்கள் மத்தியிலே அசைவாடுவதாக. ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்று சொன்னது போல ஆலயத்திற்கென்று வைத்திருக்கிற நன்மையினால் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் திருப்திப்படுத்தி அனுப்புவீராக. வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, திரும்பி போகும் பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு, ஆண்டவரே சுகத்தோடு, ஒரு தெய்வீக விடுதலையோடு, ஒரு தெய்வீக சுகத்தோடு திரும்பி செல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி அசைவாடுவீராக. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒவ்வொருவரும் உடைய விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, நல்ல ஆவியில நிறைந்து பாடல்களை பாட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க, ஆண்டவரே வசனத்தை வாஞ்சையோடு கேட்க, தாகத்தோடு ஆண்மை கேட்பதற்கு கர்த்தர் ஜனங்களுக்கு உதவி செய்வீராக. வருகிற சிறியோர் முதல் முதியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா மனுஷிக வல்லமைகள், சத்துருவின் கிரியைகள், அந்தகார சக்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே இந்த இடத்தை முழுவதும், இந்த வளாகம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதும் ஆமென் ஆளுகை செய்யட்டும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, நீர் இடைப்படுவீராக. உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் திருப்திப்படுத்தி நடத்தும். உங்க ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பாடப்போகிற பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தம்பி அபிஷேக் நம்முடைய பாடல் ஆராதனையிலே நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் சந்தோஷமா இருக்கீங்க. இந்த காலை வேளையில தேவன் நம்முடைய ஆலயத்திற்கு அவரை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். சில பாடலை பாடி நம் தேவனை துதிப்போம். எல்சடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வில் பல நீரே என்று அவர் செய்த நன்மைகளை நாம் நன்றி செலுத்தி அவருக்கு நாம் பாடி துதிப்போம். எல்சடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எல்சடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில்
பாதை என்று போடுவேன். ஜீவ பாதை இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன்.
கரங்களை தட்டி ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்கிறோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்கிறோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுகிறார்? ஆமென். எத்தனை கேருபீன்கள் சேராபீன்கள் அநேக வான தூதர்கள் அவரை போற்றினாலும் ஆராதித்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆராதனையை பிரியப்படுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அநேக கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் போராட்டத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். அநேக தேவைகளின் மத்தியில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஆண்டவரே நீர் உண்மை இல்லவர் அப்பா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். ஆமென். அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் பைபிளில் இருக்குது. யோபின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்க்குறோம், அவருக்கு அநேக கஷ்டங்கள் கவலைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் சூழ்நிலையில் அவர் நடக்கிறார். ஆமென். அந்த சூழ்நிலையில் அவங்க நண்பர்கள் அவங்க உற்றார் உறவினர்கள் அவங்கள சுற்றி இருந்தவங்க எல்லாம் அவரை தூசிக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறாங்க, சர்ச்சுன்னு போனியே, பைபிளை தூக்கிட்டு போனியே, உனக்கு ஆண்டவர் என்ன நன்மை செஞ்சார் நிறைய பேர் அவங்கள பார்த்து கேட்கலாம். ஆனால் யோபுக்கு அந்த இடத்துல ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. தேவரே நீ சகலதும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு சொல்கிறார். ஆமென். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நடத்தினாலும் அவர் உண்மை இல்லவர். ஆமென். அவர் உடன்படிக்கையை தலைமுறை தலைமுறை தோறும் காக்கிற தேவன். ஆமென். சில பேர் விசுவாசிக்கிறீங்க. அதை இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா தாவீதை பார்க்கலாம். நம்ம தாவீது சொல்கிறாரு, 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் யாராவது ஒருத்தவங்க வாசிக்கிறீங்களா? நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆமென். இந்த வசனத்தை அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலை எழுதுறாருன்னா, அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தப்பையோ அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை வந்தப்பையோ அவர் எழுதலை. அதுக்கு மேலே நம்ம அந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த மேலே உள்ள லைனை வாசிக்கிறீங்களா? 34ஆம் சங்கீதம். ஆமென். அவரோட உயிருக்கு ஒரு பெரிய ஆபத்தான நிலைமையில தான் அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை வேளையில், ஆண்டவரே நீர் நல்லவன் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. கரங்களை வைத்து, ஆண்டவரே நீர் இதுவரை என் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா, நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை வைத்து, நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? மறுபடி சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும்
வார்த்தைகளை வாக்குத்தத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து நம் உற்சாகமாக பாடி துதிப்போம். நீ செய்ய நினைத்தது
கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் போதுமான கர்த்தர். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய தேவாதி தேவனை நாம் உயர்த்துவோமாக. நம்முடைய கர்த்தாதி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் அதிசயங்களின் தேவன், அவர் அற்புதங்களின் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் நடத்தி வந்தாரே, அதே தெய்வம் இந்த கால வேளையில அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை ஆராதிங்க. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஜீவனுள்ள தெய்வமே, நாங்கள் மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. நாங்கள் மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. எல்லா அந்தகார கிரியைகளை கர்த்தர் அகற்றுவீராக. ஆண்டவரே ஆராதிப்பதற்கு கர்த்தர் ஜனங்களை விடுதலை படுத்துவீராக. ஆண்டவரே விடுதலை படுத்துவீராக. ஆண்டவரே ஆராதிப்பதற்கு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அனுப்புவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் தகர்ப்பீராக. தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ராஜா ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, ஆற்றல் உள்ளவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்கிற தேவன், சகலத்தையும் செய்கிற தேவன். அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தராய், அதிசயங்களை செய்கிற கர்த்தராய் இந்த காலவேளையிலே நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை ஆராதிக்கும் பொழுது வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆமென் கர்த்தரின் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். ஆமென். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிங்க. ஆமென். அவரை ஆராதிப்பதற்கு தானே கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இந்த காலவேளையிலே கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா சொல்லுவோம். என்னை முன் குறித்தி சேர்ந்து பாடுவோம். நீர் கைவிடவே மாட்டீர். பாடுவோம். என்னை முன் குறித்தி சொல்லுங்க. நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை.
மகிமைப்படுத்துங்க. அவரை ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆமென். ஓ ஜீசஸ். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆமென். உன்னை முன்குறித்த ஆண்டவர், உன்னை வேறு பிரித்த ஆண்டவர், உன்னை கைவிடாது நடத்துகிற கர்த்தர் அவர். ஆமென். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர். அவர் ஜீவனுள்ளவர். உன் ஜெபத்தை கேட்கிறவர், உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கதறலை கேட்கிறவர். நீ எடுக்கிற பிரயாசங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஓ பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆமென் பரத்திலிருந்து கட்டளையிடுகிற கர்த்தர். பிரயாசங்களின் பலனை ஆமென் பரத்திலிருந்து கட்டளையிடுகிற தெய்வம் அவர். இயேசுவே நீர் நல்லவர் ஆண்டவரே. எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. எல்லா நாவுகளும் உயரட்டும். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் ஜீவனுள்ளவராய், அவர் பிரசன்னராய் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உன் அருகாமையிலே தேவன் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. உன்னை தொட்டு சுகமாக்குகிற பிரசன்னம், உன்னை உயிர்ப்பிக்கிற பிரசன்னம், உன்னை மறுரூபப்படுத்துகிற பிரசன்னம், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவ பிரசன்னம். ஷதரபலபரப ஒரியக்கலபதுரியந்தரபலபா ரிகதரபன ஷகதலபகரியந்தரா ரேகதரிபி கந்துரபா கஸ்யந்தலர கலபரபா. எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. தேவ மகிமைப்படுவாராக. தேவனை உயர்த்துகிற நேரம் இது. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க. தேவனே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. உங்க பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ரிகமன ஷகதலவ கரபலவா. Thank you Jesus. தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். பாடுவோம். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். தேவனே நீர் பெரியவர், பெரியவர். தேவனே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீர் நல்லவர், நல்லவர். தேவனே நீர் வல்லவர், வல்லவர். தேவனே நீர் பெரியவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். தேவனே நீர் பெரியவர், பெரியவர்.
வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறே, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறே, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறே, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. பாடுவோம். தேவனே நீர் பெரியவர். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீர் பரிசுத்த. சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க. கர்த்தர் இறங்கி வருவார். அவரை உயர்த்தும் போது உங்க பிரசனத்துல நாளை நிரப்புவார். ஆமென். எல்லாரும் உயர்த்துங்க. எல்லா நாவுகளும் உயரட்டும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துங்க. சும்மா நிற்கிற இடமல்ல இது. தேவனை உயர்த்துகிற நேரம், தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம், தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்கிற ஒரு இடம். ஆமென். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோமாக. தேவனே நீர் பரிசுத்த. நொந்துருகி வந்த மக்கள் மேல் வீசுகாடுவரே, நேச ஆவி வீச செய்குவே. ஆமென். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நேச ஆவிய மேல இறங்கி வருவதாக. ஆமென். வாஞ்சிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். தேவரே நீர் பெரியவர், தேவரே நீர் பரிசுத்த, தேவரே நீர் உன்னதமானவர், நீர் உயர்ந்தவர். ஆண்டவரே நொந்துருகி வந்த மக்கள் மேல உங்க நேச ஆவியை வீச பண்ணுவீராக. உங்க ஆவியை அமர பண்ணுவீராக. ஆண்டவரே ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர் இந்த ஜனத்தின் மேலே இப்பொழுது அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. தேவ பிரசனம் இறங்கி வருவதாகப்பா. எல்லா கட்டுகளும் உடைவதாக, எல்லா அந்தகார கிரியைகளும் விலகுவதாக, எல்லா போராட்ட ஆவிகளும் விலகுவதாக, எல்லா இருதய கடினங்களும் உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரை ஜனங்களை மூடுவதாக. தேவ பிரசனம் ஆளுகை செய்வதாக. ஒரு விடுதலையை கட்டவிழ்ப்பீராக. ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டவிழ்ப்பீராக. ஜனங்களை விடுதலை படுத்துவீராக. எல்லா கட்டுகளும், எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. தேவ மகிமை, தேவ மகிமை ஜனங்களை மூடுவதாக. ஆண்டவரே மகிமையின் பிரசனரே, மகிமையின் பிரசனரே, மகிமையின் பிரசனரே தொடுவீராக. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஏசப்பா. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஏசப்பா. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஏசப்பா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் இயேசுவே. ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீண்ட வண்ணமாக அல்ல, கர்த்தர் ஜனங்களை தொடுவீராக. ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை கட்டளையிடுவீராக. ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ரிகமன ஷகதல கரபா ரிகதரபா கசிகதலபா ஓரியந்தரபலபா. எல்லாம் அந்த நிலைமைகள், எல்லாம் அந்த நிலைமைகள் மறையட்டும். எல்லாம் அந்த நிலைமைகள் மறையட்டும். எல்லா நிர்விசாரங்கள் மறையட்டும். எல்லா
போராட்டங்கள் விலகட்டும். தேவ மகிமையை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவீராக. மகிமை இறங்கி வருவதாக. என் ஜனங்களை நிரப்புவீராக. இப்பொழுது தொடுவீராக. ஒரு மகிமையின் மேகம் ஜனங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஜனங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஒரு அபிஷேக நதியை கர்த்தர் பாய பண்ணுவீராக ஆண்டவரே. ஜனங்கள் மேல, பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பீராக. ஆண்டவரை சரீரத்தில் ஆமை சுகம், ஆண்டவரை சரீரத்தில் விடுதலை, சரீரத்தில் விடுதலையை கட்டவிழ்ப்பீராக ஆண்டவரே. ஒரு விடுதலையை கட்டவிழ்ப்பீராக. ஆவியில் ஒரு விடுதலையை கட்டவிழ்ப்பீராக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. பாடுவோம். சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. கேளுங்க. அக்கினியாய் இறங்கிடுமே.
ஆர்ப்பரிங்க, நல்ல விடுதலையோடு ஆர்ப்பரிங்க, விடுதலையோடு ஆமே கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே அக்னியின் அபிஷேகத்தை ஆண்டவரே கடைசி நாட்களிலே ஆமென் நான் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த கால வேளையில ஆண்டவரே ஒரு அக்னியின் அபிஷேகத்தை இந்த திருச்சபையின் மேல ஆண்டவரே நீர் வைப்பீராக. சிறு பிள்ளைங்க மேல, வாலிபர்கள் மேல, முதியோர்கள் மேல, ஆண்கள் மேல, பெண்கள் மேல உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுமே, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுமே. எல்லா நுகங்களும் சத்ருவின் நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ மனுஷிக நுகங்கள் முறிக்கப்படுவதாக ஆண்டவரே. இவர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்ருவின் கட்டுகள் முறிக்கப்படுவதாக, எல்லா போராட்டங்கள் முறிக்கப்படுவதாக, எல்லா பலவீன கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே, கரங்களை அசைத்து சொல்லுவோம், வல்லவரே ஆராதனை தெய்வமே, ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஷதரகலகரபா, வல்லவரே ஆராதனை ராஜா, ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே, அதிசயமே அதிசயமே, ஆராதனை ஷதரகலபரபோ, ஆராதனை. அடைக்கலமே சொல்லுங்க, அடைக்கலமே. நல்ல கரங்களை அசைத்து பாடுவோம். அதிசயமே, அதிசயங்களை செய்கிற ஆண்டவர், ஆராதனை. அவரை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பி விடுகிறவர் அல்ல. அவரை தேடி வந்தவர்கள் மேல மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். இவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த ஜனங்களுக்காக பரிதபிப்பீராக ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக பரிதபிப்பீராக ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மேல கர்த்தர் மனதுருக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ், அடைக்கலமே ஆராதனை.
எங்கள் மத்தியில் இறங்கின தயவுக்காக நன்றி. உங்க பிரசன்னத்தை ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றினதற்காக நன்றி. ஆண்டவரே மீதியான வேலைகளை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த கால வேளையிலும் ஆண்டவருக்காக ஒரு கொடுக்கிற நேரத்துல நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமே, தங்கச்சி ஜெர்ஷா முன்னாடி வந்து ஒரு பாடலை பாடுகிற வேளையிலே நாம் காணிக்கை தசம பாகங்களை ஆண்டுடைய சமூகத்திலே படைப்போம். கர்த்தர் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் ரம்போலா அவர்கள் முன்பதாக வந்து ஆமே ஜெபிப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பாடல் பாடுகிற வேளையிலே நாம் காணிக்கைகளை கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பான தேவனே, பரலோகத்தின் பிதாவே, இந்த பிள்ளையுடைய காணிக்கைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை தாங்கள்ட்ட பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.